இப்போது புதிய அரசின் முதல் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை 2026-2027 உள்ள கடன் 10,00,000 கோடியை 71,770.34 கோடி ரூபாய், அதாவது 10,00,000 கோடியே 71,770.34 கோடி ரூபாய், அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிலுவையில் உள்ள மொத்த கடன் விகிதம் 26.12%. புதிய அரசு பொறுப்பேற்று 93 நாட்கள் ஆகிறது. இந்த திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள கடன் 10,00,000 கோடியே 98,768 கோடி ரூபாய், அதாவது 27.01%. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு அரசு கடன் வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் கடன்களால் எத்தனை திட்டங்கள் நம் மாநிலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது என்பதைத்தான் நாம் எண்ண வேண்டும். எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கடன் துணை நின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, வீணாக கடன் வாங்கிவிட்டார்கள் என்று கூறி ஒரு பொறுப்பான நிதி மேலாண்மையை செய்த எங்கள் முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமின்றி கடன் வாங்குவது அரசின் இஷ்டத்திற்கு செய்ய முடியாது. அதற்கும் அரசுக்கு பொறுப்பை நிர்ணயிக்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதுதான் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம். அந்த சட்டத்தை மீறி அந்த சட்டம் வகுத்து கொடுத்துள்ள எல்லைக்கோட்டை தாண்டி யாரும் கடன் வாங்க முடியாது. இந்த அரசும் வாங்க முடியாது என்பதை மேடை பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சரும் இந்நேரம் உணர்ந்திருப்பார் என நான் உறுதியாக நம்புகிறேன். வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாட்டில் நாட்டின் முன்னணி மாநிலமாக உயர்த்திய கடந்த திராவிட மாடல் அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மாநிலத்தின் சொந்த வருவாயை உயர்த்தி உற்பத்தி முதலீடுகளை அதிகரித்து நீடித்த வளர்ச்சியை நோக்கிய தெளிவான நிதி அணுகுமுறையை முன்வைத்தது. ஆனால் தற்போதைய அரசின் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை அந்த பாதையை தொடர தவறியிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உயர வேண்டிய சொந்த வருவாய் குறைந்துள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் கணிப்பு 2,839 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை தற்சார்பாக்குவோம் என்று கூறிய இந்த அரசு நடைமுறையில் மாநிலத்தின் வருவாய் ஈட்டும் திறனையே பலவீனப்படுத்தியிருக்கிறது. இதைவிட கவலை அளிப்பது என்னவென்றால், மாநிலத்தின் வரி மற்றும் வரியில்லா வருவாயை உயர்த்துவதற்கான புதிய சிந்தனையோ புதிய திட்டமோ புதிய அணுகுமுறையோ இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்கும் காணப்படவில்லை.